அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக உடுமலை மடத்துக்குளம் வட்டார ஜமாத்துல் உலமா சபை நடத்துகிற உடுமலை பூர்வீக பள்ளிவாசல் நிர்வாகம் இணைந்து நடத்துகிற இந்த முப்பெரும் விழாவினுடைய இறுதி அமர்வின் இறுதி கட்டத்திலே இந்த அரங்கிலே சங்கமித்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பொன்விழா இமாமத்து பணியிலே கண்டு அதற்கான பாராட்டை பெற்றிருக்கிற ஹஜ்ரத் கிப்லா தாமத் பரக்காத்துகும் முதல் மேடையிலே வீற்றிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், பல்வேறு ஊர்களிலிருந்து வருகை தந்திருக்கிற மார்க்க அறிஞர்கள், பல்வேறு மஸ்ஜிதுகளுடைய மதரசாக்களுடைய நிர்வாகிகள், இங்கே முன்னிலை வகித்து சிறப்பு சேர்த்திருக்கிற உடுமலை நகரத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள், அரங்கம் நிறைந்து இந்த நிறைவு நேரத்திலும் அமர்ந்திருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். காலையில் இருந்து நடைபெற்ற இந்த மாநாடு ஹஜரத் அவர்களுக்கான பாராட்டு அரங்கமாய், இலவச திருமண அரங்கமாய், இப்போது மீளாத அரங்கமாய், முத்தான 3 பொலிவான நிகழ்ச்சிகளை கண்டிருக்கிற இறுதி தருணத்தில் நாம் இருக்கிறோம். ஹஜரத் அவர்களின் பணிகளை பாராட்டி காலையில் இருந்து மூத்தவர்கள் வரை முதல் இளையவர்கள் வரை எல்லா உலமாக்களும் பாராட்டி பேசியிருக்கலாம். மீளாத விழா சிறப்புரை எனக்கு இருந்தாலும் 1-2 வரிகள் மாத்திரம் இந்த 50 ஆண்டு கால சேவையை சொல்லி அந்த பாராட்டு பணியிலே நானும் பங்கேற்றுக் கொள்ளுவதை விரும்பி சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு தொடங்குகிறேன். 50 வருடம் இமாமத்து பணியை நிறைவு செய்திருக்கிறார்கள். வாழ்க்கை சில பேர் அனுபவித்து முடிப்பார்கள், சில பேர் முதலீடு செய்வார்கள். மன்னரைக்கு போன பின்னாலும் பின்னால் வருமானால், மறுமைக்கு போன பிறகும் பின்னால் வருமானால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முதலீடாக இருந்தது என்று பொருள். ஒண்ணுமே கபரு வரையும் வரல, ஆகிரத்து வரையும் ஒன்றும் வரலன்னா அனுபவித்து விட்டு வந்திருக்கிறார் என்று பொருள். ஆங்கிலத்திலே என்ஜாய் என்ற ஒரு வார்த்தை உண்டு, இன்வெஸ்ட் என்ற ஒரு வார்த்தை உண்டு. நல்லடியார்கள் பல பேர் லைஃபை இன்வெஸ்ட் செய்கிறார்கள். அதனுடைய லாபம் கபரில் கிடைக்கும், மஹ்ஷரில் கிடைக்கும். விபரமில்லாத நிறைய பேர் இன்வெஸ்ட் செய்வதில்லை, அனுபவித்து முடித்து விடுகிறார்கள். நாங்கள் உரத்து சொல்லுவோம், அல்லாஹ்வின் பேரருளால் உலகம் முழுக்க இருக்கிற உலமாக்கள் வாழ்க்கையை முதலீடு செய்கிறார்கள், இன்வெஸ்ட் செய்கிறார்கள். இவர்கள் மன்னரைக்கு போன பின்னாலும் அந்த நன்மைகள் துரத்தும். ஒரு கற்பனையா யோசித்து பார்க்கிறேன், 50 வருஷத்தில் இவர்கள் எத்தனை குழந்தைக்கு அலிப்பா ஓதி கொடுத்திருப்பார்கள்? 50 வருஷத்தில் எத்தனை பேருக்கு குர்ஆன் சொல்லி கொடுத்திருப்பார்கள்? 50 வருஷத்தில் எத்தனை நிக்காஹ் ஓதி சேர்த்து வைத்திருப்பார்கள்? 50 வருஷத்தில் உடுமலையினுடைய இந்த வட்டாரங்களில் எத்தனை குழந்தைகளுக்கு அவர்கள் பெயர் வைத்திருப்பார்கள்? யாரையெல்லாம் இவர்கள் மார்க்க பணியிலே சம்பந்தப்படுத்தினார்களோ அத்தனை பேரும் அவர்களின் துஆ இவர்கள் மன்னரைக்கு போனாலும் வரும், மறுமைக்கு போனாலும் வரும். அல்லாஹ் ஆரோக்கியத்தோடு அவர்களுக்கு ஆயுளை நீட்டி தருவானாக. பாராட்டு ஈசா ஹஜ்ரத் அவர்களுக்கு மட்டுமல்ல,
கூடவே இன்னொன்றும் செய்ய வேண்டும். சென்னையில் ஒரு வட்டார ஜமாஅத்துல் உலமா 25 வருஷம் ஒரே இடத்தில் பணியாற்றியவர்களுக்கு விருது வழங்குதல் என்று அறிவித்தது. அப்போ அந்த மேடையில் ஒருத்தர் சொன்னார், 25 வருஷம் ஒரே இடத்துல இமாமா இருந்தவருக்கு விருது கொடுக்குறீங்க, அதை விட முக்கியம் 25 வருஷமாக இருக்க விட்டாங்கல்ல அந்த நிர்வாகம், அவங்களுக்கு கொடுக்கணும்னாரு. நான் சொல்ல வருவது 50 ஆண்டு காலம் ஏறத்தாழ அநேகமாய் அதிர்த்தவர்கள் 2 தலைமுறை நிர்வாகங்களை பார்த்திருக்க கூடும். பொதுவாக ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனை வந்த உடனே வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு கூப்பிட்டு, ஹஜ்ரத் இப்போதைக்கு ஊருக்கு போங்க, லெட்ரு போடுறோம், நீங்கள் அப்புறம் வந்தால் போதும் என்று அழகான வார்த்தைகளை சொல்லி அனுப்பி வைத்து விடுகிற எத்தனையோ நிர்வாகங்களுக்கு இடையில் மேடு பள்ளங்களை கடந்து ஒரு பெரியவர் தொலைதூரத்தில் இருந்து இங்கு வந்து பணியாற்றுகிறார். ஏறத்தாழ அவர்களுக்கு பிறந்த மக்கா கடையநல்லூராகவும் அவர்கள் போய் சேர்ந்த ஹிஜ்ரத்து மதீனா உடுமலையாகவும் மாறியிருக்கிறது. ஏறத்தாழ ஹிஜ்ரத்து செய்து வந்தவர்கள் பல பேர் அப்படியே வாழ்க்கையை மதீனாவிலேயே கழித்தார்களே ஒழிய திரும்ப மக்காவுக்கு கூட போயவர்கள் வாழவில்லை. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாட்டின் நிறைய உலமாக்கள் பணியாற்ற போன இடங்களிலேயே அவர்கள் இருந்து விட்டார்களே தவிர சொந்த ஊருக்கு அவர்கள் திரும்பி போவதே கிடையாது. நாட்டின் பல இடங்களில் பல உலமாக்களை நீங்கள் அவர்களின் அடையாளத்தோடு சொல்ல விரும்பினால் பணியாற்றும் ஊரைத்தான் சொல்ல முடியுமே ஒழிய பிறந்த ஊரை சொல்ல முடியாத நிலை. உடுமலை ஈசா ஹஜ்ரத் தமிழகத்திற்கு தெரியும், கடையநல்லூர் ஈசா ஹஜ்ரத் என்றால் சற்று விசாரித்து விட்டுத்தான் ஒப்புக்கொள்ள வேண்டும். பணியாற்றிய இடங்களையே தங்களின் வாழ்விடமாய் ஒதுங்கிடமாய் கடைசி வரை புகலிடமாய் ஆக்கிக் கொள்ளுகிற உலமா பெருமக்களின் மைல் கல்லிலே உடுமலை ஈசா ஹஜ்ரத் அவர்களும் ஒரு மைல் கல். எல்லாம் வல்ல இறைவன் நீண்ட ஆயுளை நிறைந்த ஆரோக்கியத்தை இன்னமும் பல்லாண்டு பணியாற்றுகிற பெரும்பேற்றை இறைவன் அவர்களுக்கு வழங்கி அருள்வானாக என்று உங்கள் எல்லோரின் சார்பாக துஆ செய்து விஷயத்திற்கு வருகிறேன். எல்லாருக்கும் சொந்தம் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றொரு அற்புதமான தலைப்பு. கால நெருக்கடியில் நான் நின்றிருக்கிறேன். ஏறத்தாழ நீங்களும் அவ்வப்போது மணியை பார்ப்பீர்கள், என்னையும் பார்ப்பீர்கள். ஊர் பக்கம் சொல்லுவாங்க, மூத்த மகனாகவும் பிறக்கக்கூடாது, இந்த மாதிரி அவைகளில் கடைசி பேச்சாளராகவும் சிக்கிடக்கூடாது. ரெண்டும் இருக்கிறது. இங்கே கடைசியாக பேச வந்திருக்கிறேன். இருந்தாலும் உங்களின் ஆர்வத்தை பார்க்கிற போது முடிக்காமல் போக மாட்டீர்கள் என்று தெரிகிறது. குறித்த நேரத்தில் நான் முடித்து விடுவேன். இங்கே மேடையில் எனக்கு ஒரு நேரம் தரப்பட்டிருக்கிறது. அது எந்த டைம்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், ஏன்னா வாட்சை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால் தரப்பட்ட நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நிறைவுக்கு வருவேன் என்று சொல்லி, எல்லாருக்கும் சொந்தம் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற மீலாதினுடைய மிக பெரும் கருப்பொருளை உள்ளடக்கிய ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. நீண்ட தூரம் போக வேண்டிய இந்த தலைப்பை ஓரளவு தொட்டுவிட முயற்சித்து தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் பலன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் இறைவன் அருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு ஆரம்பம் செய்கிறேன். ரஹ்மத்துல்லில் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே இருக்கிற எல்லாருக்கும் அருட்கொடை, அனைவருக்கும். அதனால்தான் அனைவருக்கும் சொந்தமாக மாறி போகிறார்கள். அவர்களின் பிறந்த நாளை, அவர்களின் வருகையை, அவர்களின் வாழ்வை, அவர்கள் மனித குலத்திற்கு ஆற்றிய சேவையை, அவர்கள் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற அற்புதமான தீட்சண்யங்களை உலகம் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விண்ணிலே உள்ளவர்கள், மண்ணிலே உள்ளவர்கள், மரம் மட்டை எல்லாம் பெருமானாரை போற்றியது, புகழ்ந்தது, சந்தோஷமானது, அவர்களின் வருகையால் மகிழ்ச்சியானது. முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது ஒரு நபிமொழி. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மக்காவில் எனக்கு நபி பட்டம் வழங்கப்படுவதற்கு முன்னால், என்னுடைய 40 வயதிற்கு முன்னால் நான் மக்காவின் வீதிகளிலே போகிற போது
எனக்கு சலாம் சொன்ன கல்லை எனக்கு நன்றாக தெரியும். கல் எனக்கு சலாம் சொல்லி இருக்கிறது. மனிதர்கள் அல்ல, அதை தாண்டி விண்ணிலும் மண்ணிலும் உள்ள எல்லாம் மனிதர்கள், மலக்குகள், கால்நடைகள், விலங்குகள், விஷஜந்துக்கள், ஊர்வன பரப்பன அத்தனையும் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடிய உறவு, சொந்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்லுக்கு தெரிஞ்சிருக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாயகத்தோடு நான் போவேன், பின்னாலே போவேன். மரம் குனிந்து விட்டு நிமிர்ந்து கொள்ளும், அது மரத்தின் சலாம். கல் ஒரு ஆட்டம் ஆடிவிட்டு நின்றுவிடும், அது கல்லின் சலாம். கல்லும் மரமும் மண்ணும் மட்டையும் மதிலும் எல்லாம் சலாம் சொல்லியது. நபிகள் நாயகத்தை நாம் மட்டும் சொந்தம் கொண்டாட முடியவில்லை, எல்லாமே சொந்தம் கொண்டாடியது. பெருமானாருக்கு சலாம் சொன்ன அந்த கல்லை தேடி, அந்த கல்லின் குறிப்புகளை தேடி கிதாபுகளுக்குள்ளே போனால் 1950 வரை 15 நூற்றாண்டு மக்காவில் அந்த கல்லை வச்சிருந்திருக்காங்க. எக்கச்சக்கமான பேர் போனவர்கள் நபிகளாருக்கு நுபுவத்துக்கு முன்னாலே சலாம் சொன்ன கல்லை அதுக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிவிட்டு வந்தார்கள். கல்லுக்கு சலாம் சொன்னாலோ கையெடுத்து துவா செய்தாலோ சவுதி அரசுக்கு கொஞ்சம் அலர்ஜி அதிகம். அதனால் 50க்கு பின்னாலே மஸ்ஜிதுல் ஹராம் கஅபத்துல்லா விரிவுபடுத்தப்பட்ட போது அந்த கல்லை உடைத்து கட்டிடமாக கட்டிவிட்டார்கள். நாம் இன்றைக்கு தொழுகிற கஅபாவின் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் பெருமானாருக்கு சலாம் சொன்ன கல் உள்ளே இருக்கிறது. உலகத்திலே இருக்கிற உயிரினமெல்லாம் சொந்தம் கொண்டாடுகிறது எங்கள் நபிகள் நாயகம். இங்கே நாமும் கூறுகிறோம், எங்கள் நபிகள் நாயகம் எல்லாருக்கும் சொந்தம். வேடிக்கையாக சொல்லுவார்கள் மார்க்க அறிஞர்கள், பெருமானாரினால் மகிழ்ச்சி பெற்றவதை யார் யார் தெரியுமா? சொர்க்கத்திற்கு மகிழ்ச்சி, மலக்குகளுக்கு மகிழ்ச்சி, நரகத்திற்கு கூட மகிழ்ச்சி என்பார்கள். நமக்கு சந்தேகம் வரலாம், ரசூலுல்லா பிறந்ததுனால பைதரா காமூஸ் பைட்டியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்கனால நரகத்துக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நரகத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நல்ல வேளை நாயகம் பிறந்தாங்க, இல்லைன்னா எல்லா பயலும் இங்கே தான் இருப்பான். அதாவது நம்மளை பற்றி தெளிவாக கணக்கு போட்டு தெளிவாக சொல்லியிருக்கு, நல்ல வேளை நாயகம் பிறந்தார்கள். அதாவது நரகத்துக்கு நாம் ஓவர்லோட் ஆயிடுவோம்னு பயம். எக்கச்சக்கமாக வந்து எல்லாருமே அங்கே போந்துட்டா இந்த உம்மத்தின் ஒரே ஒரு மனிதன் கூட நரகத்திலே இருக்கிற வரையும் ஓயாது எங்கள் நபிகளாரின் சிபாரிசு படலம். அல்லாஹ் ஷஃபாஅத்தை நசீபாக்குவானாக. வர்சுக்னா ஷஃபாஅத்தஹு யௌமல் கியாமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை குறித்து எல்லாம் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். எல்லாருக்கும் சொந்தமாக அவர்கள் எப்படி மாறினார்கள் பார்க்கிறோம். அது என்னவோ தெரியவில்லை. இந்த நாட்டின் காந்தியை கேட்டாலும், அங்கே இருக்கிற அலெக்சாண்டரை கேட்டாலும், உலகம் சுற்றி வந்த நெப்போலியனை கேட்டாலும், எழுத்தில விதைகளை விருட்சமாக்கி விட்டு போன ஷேக்ஸ்பியரை கேட்டாலும், எவனை கேட்டாலும் நபிகள் நாயகம் நபிகள் நாயகம். அவர்களின் கனவு தலைவர் நபிகள் நாயகம். எங் இந்தியாவிலே காந்தி குறிப்பெழுதுகிறார், நபிகள் நாயகம் போல் தலைவர் வேண்டும், நபிகள் நாயகம் ஆட்சி அமைத்த பரப்பளவு போல் நிலம் வேண்டும், நாயகம் தந்த ஆட்சியை இந்தியாவிலே தர வேண்டும். காந்தி எழுதுகிறார். உலகமெல்லாம் சுற்றி வந்த நெப்போலியன் சொல்லுகிறான், அவர் மட்டும் இன்றைக்கு உயிரோடு இருந்தால் உலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா பிரச்சனையும் தீர்த்து முடிச்சிருவாரு. சொல்லுவதெல்லாம் உடன்பட்ட சொந்தம் அல்ல, உடன்பட்ட முஸ்லிம்கள் அல்ல, அவர்களின் கருத்துக்களோடு முரண்பட்டவர்களும் பேசுகிறார்கள். நெப்போலியன் முஸ்லிம் அல்ல, நெப்போலியன் முகமது நபியை பின்பற்றுபவன் அல்ல. ஆனாலும் வரலாற்றை படித்தவன் சொல்லுகிறான், முஹம்மது இருந்திருந்தால் இந்த உலகத்தின் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திருப்பார். If the Muhammad alive today, he would solve all the problems of the world. இன்னைக்கு மட்டும் அவர் உயிரோடு இருந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். சர்வதேச பயங்கரவாதமே இருக்காது.
இன்னைக்கு அடிக்கடி உள்ள பிரச்சனை அதுதானே, சர்வதேச பயங்கரவாதம். அதுவெல்லாம் இருக்காது. எல்லாருக்குமான சாந்த தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே இருக்கிற தன்னை தலைவராய் முன்னிறுத்தி கொண்டவன் எவனவனோ அத்தனை பேர் வாயிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். நான் கடந்த ஆண்டு சென்னையிலே மீளாது விழாவிலே ஜமாஅத்துல் உலமா நடத்திய மீளாது மாநாட்டிலே பேசுகிற போது சொன்னேன், காலேஜ் என்ற திமுக தலைவர் மு கருணாநிதி மீளாது மேடைகளில் பன்னூற்றுக்கணக்கான மேடைகளிலே பேசியிருக்கிறார். ஒரு மீளாது விழா மேடையில் அவர் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆலிம், அவர் அந்த ஆலிம் நபிகள் நாயகத்தை புகழ்ந்து படிக்கிறார். படிக்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வாழ்த்துப்பா இப்படி படிக்கிறார், அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூறுன் ஃபௌக நூர் அப்படின்னு படித்தார். கருணாநிதிக்கும் விளங்க வேண்டும் அல்லவா, எனவே அர்த்தமும் சொன்னார். அந்த ஷம்சுன் நாயகமே நீங்கள் ஒரு சூரியன், அந்த பதுருன் நாயகமே நீங்கள் ஒரு சந்திரன், அந்த நூறுன் ஃபௌக நூர் நாயகமே நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் மேல் பேரொளி, நீங்கள் எல்லா ஜோதிகளுக்கெல்லாம் மேல் பெருஞ்சோதி என்றெல்லாம் நபிகள் நாயகத்தை படித்து முடிச்சிட உடனே இந்த முன்னால் பேசுகிறவங்களுடைய பேச்சு அப்படியே குறிப்பறிந்து கேட்ச் பண்ணி நச்சுன்னு ஏதாவது நறுக்குன்னு 4 வார்த்தை பேசுறது அவரோட பாணி, கலைஞருடைய பாணி. இதை முரண்பட்டவர்கள் கூட ஒத்துக்கொள்வார்கள் அவருடைய பேச்சை. அவர் வந்து மைக்கு பிடிச்சார். எனக்கு முன்னாலே பேசிய மௌலவி பெருமானாரை நபிகள் நாயகத்தை சூரியன் என்று சொன்னார், அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா சூரியன் ரொம்ப நேரம் உத்து பார்க்க முடியாது, பார்த்தா கண்ணு கூசும். ஆனால் உங்கள் நாயகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம், கண்ணு கூசாது, கண்ணு குளிரும். 2வது, சூரியன் சுட்டரிக்கும் கதிர்களை உடையது, உங்கள் நாயகமோ சாந்த சொரூபியானவர். எனவே எந்த வகையிலேயும் கரிக்கும் சூரியனாகவும் அவர் இல்லை, சுட்டரிக்கும் சூரியவனாகவும் இல்லை. நெருங்கி போகவோ உற்று பார்க்கவோ கூர்ந்து நோக்கவோ முடியாத சூரியனாக அவர் இல்லை. நீ அவரை அப்படி சொல்லி இருக்கக்கூடாது, வேண்டுமானால் உதயசூரியன் என்று சொல்லி இருக்கலாம். காலையில் உள்ள உதயசூரியனை பார்த்தா கண்ணும் கூசாது, கரிக்கவும் செய்யாது என்று வழக்கம் போல நபிகள் நாயகத்தை இழுத்து வைத்து தன் பிரச்சாரத்தை பேசிவிட்டு போய்விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடாத தலைவர்கள் உள்ளூர் தலைவரிலே இருந்து உலக தலைவர்கள் வரை யாரும் இல்லை. எல்லாரும் பேசினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. காஃபிர்களிடம் யூதர்களிடம் புதிதாக இஸ்லாத்திலே சேர்ந்தவர்களிடம் பலவீனமானவர்களிடம் ஏழைகளிடம் பெண்களிடம் குழந்தைகளிடம் சக நண்பர்களிடம் அண்டை வீட்டார்களிடம் சகோதர சமயத்தவர்களிடம் உடன்படிக்கை செய்தவர்களிடம் நீண்ட பட்டியல். யார் யாரோடெல்லாம் அவர்கள் பழகினார்களோ அத்தனை பேருக்கும் சொந்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காஃபிர்களோடு பழகி காஃபிர்களின் மனதிலே இடம் பிடித்து அவன் கூட சபையில் எல்லாரும் இருக்கிறப்ப பந்தாவா முகமதுன்னு திட்டிட்டு போயிடுவான ஒழிய தனியாக தள்ளிட்டு போய் கேட்டிங்கன்னா உண்மையை சொல்லிடுவான். நள்ளிரவு நேரத்தில் அபூஜகல் எழுந்து நாயகம் ஓதுகிற குர்ஆனை கேட்க வருகிறான் சந்து வழியா. எதுக்கு? இலக்கிய ரசனை அவனுக்கு அதிகம். குர்ஆனுடைய வார்த்தையை கேட்டு சொக்கி போகிறதுக்காக நைட்டில் வந்தா அது மாதிரியே வேற ஒருத்தனும் கிளம்பி வந்திருக்கான். 2 பேரும் இருட்டில் இடிச்சுக்கிட்டானுவோம். அஹ்னஸ் இப்னு ஷுரைக்குன்னு பேர். பின்னாடி அவர் இஸ்லாமிய பாக்கியம் பெறுகிறார். அபூஜஹலா, நீயா இந்த நேரத்தில் இங்கே? இல்லை, சும்மா வந்தேன். நான் முகமது ஓதுறதை கேட்க வந்தேன். நீயும் அதுக்கு தானே வந்த? சொல்லு. ஆமாம். சரி, அதெல்லாம் போகட்டும். நான் உன்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்குறேன்.
இந்த இருண்ட நள்ளிரவில் ஒரு சந்துக்குள் நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். உண்மையை மட்டும் சொல்லு. முகம்மது சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? ஒரு இறைவன்கிறார், பல தெய்வம் இல்லைங்கிறார். உண்மையா பொய்யா? அபூஜஹல் சொன்ன வார்த்தை, வல்லாஹி மா கதப முஹம்மது கத்து. முஹம்மத் அல்லாஹ் மேல சத்தியமா அவர் பொய் சொல்ல மாட்டாரு. சொல்லுவது யார் தெரியுமா? அபூஜஹல். அடுத்த நாட்டு மன்னரிடம் போய் அபூ சுஃபியான் அதைத்தான் சொல்லுகிறார். மா ஜரப்னா அலைஹி கதிபன். எத்தனையோ வருஷம் பழகி இருக்கும் முகம்மதுட்ட பொய் சொல்லி, அவர் பொய் சொல்லி பார்த்து எங்களுக்கு அனுபவம் இல்லை. பழகிய காபிர்களிடமெல்லாம் கூட அவர்களின் இதயத்திலே இடம் பிடித்தவர்கள். காபிர்களா இருந்தாலும் பண்பாடு தெரியும் பெருமானாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஜஹலை எல்லாம் திட்டலாம், நீங்களும் திட்டலாம், நானும் திட்டலாம். ரசூலுல்லாஹ்வை இந்த உம்மத்தோட ஃபிரௌனுன்ட்டாங்க. மோசமான மூதேவி யாரு? அபூஜஹல். அவருடைய மகனுக்கு அல்லாஹ் வழங்கிய பாக்கியம், அவர் முஸ்லீம் ஆயிட்டார். அவருக்கு பேர் இக்ரிமா, மிகச்சிறந்த நபி தோழர். அவர் அங்கே வந்துட்டு இருக்கிறார். உள்ள பார்த்துட்டாங்க ரசூலுல்லாஹ். 1-2 பேர் அபூஜஹலை பற்றி ஏதோ டாக் ஓடிட்டு இருக்கு, பார்த்துட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தசுப்பு அபாஹு சயதுகுலு அலைக்கும் இக்ரிமா. இக்ரிமா உள்ள வர்றாரு, தயவு செய்து அவரை வச்சுக்கிட்டு அவங்க அத்தாவை திட்டாதீங்க, மனசு கஷ்டப்படுவார் என்று சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காபிர்களின் தலைவன், வம்பன், ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய விரோதி. ஆனா அவனை கூட அவன் குடும்பத்தார்களுக்கு முன்னாலே திட்ட வேண்டாம் என்று சொல்லுவதற்கு மிகப்பெரிய சமய சகிப்புத்தன்மை வேண்டும். இன்னைக்கு சமய சகிப்புத்தன்மை இல்லாததுதான் இந்தியா உள்ளிட்ட சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளின் பிரச்சனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களோடு மட்டுமல்ல, அன்னைக்கு வாழ்ந்த யூதர்களோடு, நல்லா தெரிஞ்சுங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் மைனாரிட்டியாக வாழ்ந்தவங்க, முஸ்லிம்கள் மெஜாரிட்டி, மைனாரிட்டியாக வாழ்ந்தது யார் யார் தெரியுமா? 1 யூதர்கள், இன்னொன்று கிறிஸ்தவர்கள், 3வது நெருப்பை வணங்குபவர்கள், 4வது முஷ்ரிக்குகள் என்று சொல்லுகிற இணை வைப்பவர்கள். இத்தனை பேரும் அதே மதீனாவில், அதே மக்காவில், அதே அரபு மண்ணில் அவனுடைய சமய வழிபாட்டோடு நிம்மதியாக வாழ்ந்தான். யூதன் தன் மதப்படி, கிறிஸ்தவன் தன் மதப்படி, முஷ்ரிக்கீன்கள் அவர்களின் சிலை வணக்கத்தில், மஜூசிகள் அவர்களின் நெருப்பு வணக்கத்தில் யாரையும் தடுக்கவில்லை. இன்னைக்கு நமக்கு பாடம் நடத்துறானுங்க. சமய சகிப்புத்தன்மையை இஸ்லாம் கடைபிடிக்க வேண்டும். நாங்க சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்திருந்தால் உலகத்துல வேற மதம் இருந்திருக்காது. உண்மை அதுதான். வாளெடுத்து வற்புறுத்தி வன்சமர் செய்திருந்தால், அண்ணாதுரை மீளாதுல பேசின பேச்சு இது. அண்ணாதுரை மீளாது விழாவில் பேசியது. வாளெடுத்து வற்புறுத்தி வன்சமர் செய்திருந்தால் எங்கும் சிறுபான்மையாய் இருந்திருக்க மாட்டார்கள் இஸ்லாமியர்கள். சொல்லுவது அண்ணாதுரை. யாரையும் வம்பு பண்ணல. சின்ன பையன் ஒருத்தர் சபைக்கு வந்துட்டு போவார். ஒரு வாலிபர், யூத வாலிபர், உடம்பு சரியில்லை, போய் உட்காந்து செல்லாது செல்ல நெத்தியில தொட்டு பார்த்து, ஒரு யூத வாலிபனுடைய உடல்நலம் சரியில்லாம போனா இந்த இருலோக தலைவர் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி, நீங்க பல தடவை கேட்ட செய்தி. அதே யூதனின் ஜனாசா போனப்ப தானே எந்திரிச்சு நின்னாங்க. எதற்கு? அதுலேயும் ஒரு சஹாபி கேட்டே போட்டார்ல, யா ரசூலல்லாஹ் இன்னஹா ஜனாஸத்து யஹூதியின், போகிறது நம்மால் இல்லை, யூதனோட ஜனாசா அப்படின்னு சொன்னார். நாயகம் திரும்ப கேட்டார்கள், அலைசத்து நப்சன், ஏன் அது ஒரு உயிர் இல்லையா அப்படின்னு கேட்டாங்களா? இல்லையா? உலகத்திற்கு இந்த நபிமொழியை உரத்து சொல்ல வேண்டும். ஒரு யூதனின் ஜனாசா போகிறது, எழுந்து நிற்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தருகிற குறிப்பின் பிரகாரம் உலகத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஆடைகளிலெல்லாம் ஆகச் சிறந்த ஒரு ஆடை யூதர்கள் அன்பளிப்பாக கொடுத்த ஆடை. எனக்கு முன்னால தோழர் மதிமாறன் சமையல் இணக்கத்தை பற்றி பேசினார். இந்த இணக்கத்தை எல்லாம் நாயக வாழ்வை விட வேறு எந்த தலைவனின் வாழ்விலும் நீங்கள் வாசிக்க முடியாது. மௌத்தா போகும்போது 16 படி கோதுமைக்காக வேண்டி உருக்கு சட்டையை அடகு வச்சிருந்தது யூதன்ட. முஸ்லிம்களிடம் போய் எனக்கு காசு வேண்டும், என்னுடைய சட்டையை, கவச சட்டையை அடமானமா வச்சுட்டு காசு கொடுன்னு கேட்டா எந்த முஸ்லிமும் அடமானமாக வாங்க மாட்டான்.
இருக்கிற காசையெல்லாம் பெருமானாருக்கு கொடுத்து விடுவான். தோழர்கள்ட்ட கை நீட்டுற வேலை ரிசூல்ட்ட இல்லை. யூதனிடத்திலே போய் அவனுடைய வீட்டு கதவை தட்டி, இது நான் போருக்கு பயன்படுத்துகிற கவசம், இதை வைத்துக்கொண்டு என் வீடுகளுக்கு கோதுமை கொடு. ஒரே நேரத்தில் அப்போது 9 மனைவிகள், 9 மனைவிமார்களின் வீடுகளுக்கு கோதுமை 16 மரைக்கா என்று சொல்லுவார்கள். அவ்வளவையும் வாங்கி வஃபாத்து வரைக்கும் அந்த கவச சட்டை யூதரிடம் இருந்தது. யூதர்களுக்கும் பெருமானாருக்குமான ரிலேஷன்ஷிப், முஷ்ரிக்குகளுக்கும் ரசூலுல்லாவுக்குமான ரிலேஷன்ஷிப். உலகத்திலே இணக்கத்தை விழா எடுத்து தேடிக்கொண்டிருக்கிற எத்தனை பேருக்கு நல்லிணக்கத்தின் விலாசம் வேண்டுமோ அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை வாசிக்கட்டும். உலகத்தில் எந்த தலைவனாவது சாத்தியப்படுத்தினா, பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு நான் போராடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் ஊயிங்கிறான். ஒரு பிலால் வாங்கு சொன்னது போல ஒரு அதிசயம் உலகத்தில் நடக்க முடியுமா? கருப்பின பிலால், அடிமையாக இருந்த பிலால், ஒடுக்கப்பட்ட பிலால், சமூக அளவில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோரிலே இருந்த பிலால், தோற்ற பொலிவு இல்லாத பிலால், பாக்கெட்டிலே காசு இல்லாத பிலால். அல்லாஹு அக்பர். அகில உலகமும் நின்று நினைவு கூறத்தக்க நீண்ட நெடுநாட்களுக்கு நினைவடைவுகளாய் பதிவு வைக்க வேண்டிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காபாவிலே பாங்கு. நிறைய பேர் காபா பாங்குன்னா காபத்துள்ளால எல்லாரும் சொல்கிற இடத்துல நின்னாங்கன்னு இல்லை. பிலால அந்த ரவுண்டு காபா இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஏற சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு. மேலே நாமெல்லாம் தவாபு செய்கிற காபாவினுடைய மேல் தளம் மீசாவிற்கு பக்கத்தில் பிலால் பாங்கு சொல்லுகிறார். அரபு கவிஞர்கள் சொன்னது போல் முன்பொரு காலத்தில் பிலாலை பாலைவனத்து மண்ணிலே படுக்க போட்டு அவனுடைய எஜமான் உமையா அடிக்கிற போது கருங்கல் பாறையை நெஞ்சிலே வைத்தான். நாயகம் பார்த்தார்கள். கருங்கல் பாறைக்கு கீழே இருந்த பிலாலுக்கு கருங்கல் காபாவுக்கு மேலே பாங்கு சொல்லுகிற வாய்ப்பு. எப்போதோ அவர்கள் அடிபட்டதற்கு நாயகம் வழங்கிய ஒரு தாழ்த்தப்பட்டவன் என்று தெரிந்து இவ்வளவு தூரம் உலகத்தின் உயர்வுக்கு போக முடியுமா? ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன தூரத்துக்கு யாரும் போகல. அல்லாஹு அக்பர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி முதல்ல ஒரு பேக்வேர்டு கிளாஸுக்கு முதல்ல பொண்ணு தருவாங்களா? பொண்ணே தர மாட்டாங்க. நாம தான் பொண்ணு கேட்குறப்பவே அல்லது மாப்பிள்ளை பார்க்குறப்பவே ஸ்கேலே ஃபைனான்ஸ் தானே. எவ்வளோ செய்வாங்க, எவ்வளோ தருவாங்க, என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்ன பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அவர் என்ன பண்ணுறாரு, பசை உள்ள பார்ட்டியா, பசை உள்ள பார்ட்டி கேட்குற புரோக்கர்கள்ட்ட இதெல்லாம் புழக்கமான எப்படி பசை இருக்குங்களா அப்படின்னு. பசை இருக்கிற மாப்பிள்ளை பார்த்து கட்டி பேசாமல் வால் போஸ்ட் ஓட்டுறவனுக்கு கட்டி கொடுத்துருவோம். பசை உள்ள மாப்பிள்ளை இப்படியெல்லாம் கேட்குற மாதிரி இல்லையா? பொருளாதாரத்தினுடைய நிலைகளை பொறுத்துத்தானே விசாரணைகள் எல்லாம் வருகிறது. பிலால்கிட்ட வரிசையில் நின்று எங்கூட்டு பிள்ளையை கட்டிக்குங்க, எங்கூட்டு பிள்ளையை கட்டிக்குங்கன்னு குறைஷி குலத்தினுடைய தலைவர்கள் நின்றார்கள். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத உயர்குடி குறைஷ். 3 மனைவிகள் ஒன்றன் பின் ஒன்றாய், 3ம் பிலாலுக்கு குறைஷிகள். வேற வேற பெரிய லெவல்ல இருந்த சஹாபிகளுக்கு கூட அப்படியெல்லாம் பொண்ணு கிடைக்கல. ஒரு தாழ்த்தப்பட்டவன் இவ்வளவு தூரம் உயர்வுக்கு போக முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமான தலைவர், பெரிய கோடீஸ்வரர், மல்டி மில்லியனர். 500 ஒட்டகம் சரக்கோட நிற்குமா அவருக்கு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஒட்டகம் சரக்கோட மதீனால நின்றாவே அவர் வேற லெவல். 500 ஒட்டகம் சரக்கோட நிற்குதுன்னா இன்னைக்கு லெவலில் ஒரு 500 கப்பலை நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு ஒட்டகத்துக்கு பேரே பாலைவன கப்பல் தான். 500 கப்பலில் சரக்கு நிற்கிற ஆள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கும். இன்னைக்கு உள்ள எல்லா அம்பானிகளும் அவ்வளோதான் அம்பேல். அப்ப அந்த அளவுக்கு இருக்கிற பெரும் பணக்காரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மஸ்ஜிது நபவியில் ஓரத்திலே உட்கார்ந்து இருக்கிற பிலாலிடம் கையை கட்டி, அல்லாஹ்வுக்காக என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணணும்னு கேட்கிறாரே, எங்க சாத்தியம் இது?
எந்த மண்ணில சாத்தியம் இது? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தங்கச்சியை கட்டி கொடுக்குறாருங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பேங்க் பேலன்ஸில் 4 திர்ஹம் கூட இருக்காது, ரொட்டிக்கு காசு இருக்காது. அல்லாஹு அக்பர். திண்ணை தோழராய் பெருமானார் இட்ட யாசகத்தை, அவர்கள் இட்ட சதக்காவை சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழுகிற ஜீவன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டை பேசிய தலைவர் என்பதால் உலகத்திலே இருக்கிற எல்லா ஏழை எளிய மக்களின் தலைவர் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாத்துக்கும் தலைவர். சின்ன சின்ன குழந்தைகள் ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எப்போ பயானை இவர் முடிப்பார், எப்போ கிளம்பலாம். சிறுவர்களோடு விளையாடுகிற நபிகள் நாயகம் வாய் கொப்பளிச்சுட்டு தண்ணியை எடுத்துட்டு அவர் மேலே கொப்பளிச்சு விடுறாங்க. ஒரு சின்ன பையன், அவர் 7 வயசு, வாயை எடுத்து விட்டுட்டு கொப்பளிக்கிறாங்க அவர் மேலே. அவருக்கு பின்னால் அது அடையாளமாக போச்சு. அவர் நிறைய ஹதீஸ் புகாரியில் அறிவிக்கிறாரு. புகாரி இமாம் அந்த அவர் எப்படி தெரியுமா பதிவு செய்கிறாங்க? இவர்கள் இந்த சஹாபி அறிவிக்கிறார்கள். எந்த சஹாபி என்றால் நாயகம் இவர்கள் முகத்திலே தண்ணீரை துப்பினார்களே அந்த அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். அவருடைய அறிவிப்புகளுக்கு பின்னால் அடையாளமாகி போகிறது. நான் கேட்கறது, ஒரு பெரிய விஐபி, ஒரு பெரிய சிஎம் பிஎம், பெரிய பயங்கரமான லெவலில் இருக்கிற ஒரு தலைவர் சும்மா அப்படி இருக்கிற பசங்கள்கிட்ட போய் தண்ணி கொப்பளிச்சு விளையாடுற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கா? நாம் பையன் செலான் சொன்னாவே பதில் சொல்ல மாட்டோம். அதாவது அவனுக்கு செலான் சொன்னால் என்னமோ இவரோட ஈகோ குறைஞ்சி போகிற மாதிரி கொப்பளிச்சு விளையாடுறாங்க. அந்த பையன் கொஞ்சம் விவரமான பையன், அவனுக்கு தெரியும் இந்த வாயிலிருந்து வரக்கூடிய எச்சில் உமிழ்நீருக்காகவே இந்த உலகம் தவம் கிடக்கிற போது கிடைச்ச கொப்புளிச்ச தண்ணியை விட்டுறலாமா? அவர் உடம்பு பூரா தேய்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், குளிக்கிற மாதிரி அவர் பாட்டில் தேய்க்க ஆரம்பிச்சிட்டார். சிறுவர்களோடு விளையாட நமக்கு நேரம் உண்டா? நாயகத்திற்கு நேரம் இருந்தது. அவர்கள் சிறுவர்களுக்கும் சொந்தம், குழந்தைகளுக்கும் சொந்தம், முதியவர்கள், பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டிகளுக்கெல்லாம் சொந்தம். நபிகள் நாயகம் சுன்னத்து, அவங்க இப்படி பசங்க மேலே கொப்பளிச்சு விட்டாங்களாமான்ட்டு நீங்கள் ஏதாவது நாளைக்கு மத்தியானம் இல்லை ஒரு தொழுதுட்டு பக்கத்தில் நிற்கிற பையன் மேலே பொறிச்சுன்னு துப்புற அவங்க அப்பனை கூட்டிகிட்டு நேராக வந்துடுவான். அது துப்பியது நபிகள் நாயகம் என்பதும் துப்புவதை பாக்கியமாக கருதிய சிறுவனும் வேறு வேறு. குழந்தைகளோடு கொஞ்சம் இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு நேரம் இல்லை. வெள்ளையும் நீட்டாக போட்டான்னா அவன் வீட்டில் குழந்தைய தூக்க மாட்டான், கசங்கிரும். அவங்க அம்மாட்ட கொடுத்துருங்க. இவன் ட்ரெஸ்ஸு கசங்கிருமா, இவன்லாம் புள்ள பெறாமையே இருந்திருக்கலாம். உண்மைதானே? ஒரு மாபெரும் உலக ஆளுமை மிக்க ஒரு தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் குழந்தைகளை தூக்கி முதுகில் வச்சுட்டு, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், யானை விளையாட்டு விளையாடுறாங்க. யானை விளையாட்டு குதிரை விளையாட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க. உப்பு மூட்டை நாம் குதிரை மாதிரி யானை மாதிரி உட்காந்துக்கணும், குழந்தைய பூரா முதுகில் வச்சுக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் கூட இருந்துச்சு, இப்போலாம் அது இல்லை. இந்த பலா முசீபத்தெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கு கையில் வீடியோ கேமு, பொம்பளை கையில் சீரியலு, நம்ம கையில் மொபைலு. ஆமாம், ஒரு கட்டலில் 2 பக்கம் அம்மா அத்தா, நடுவில் பையன், அவன் அந்த பக்கம் அந்த ஆள் வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கான், இந்த பொம்பளை ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்ருக்கா. அது என்ன பாவம் செஞ்சதோ நடுவில் இருக்கிறது யூடியூப் பார்த்துட்டு இருக்குது. நல்ல விளங்கும். சொன்னால் குழந்தைகளை தூக்கி வைத்து முதுகில வைத்து கொண்டு அப்படியே வீட்டுக்குள்ள ரவுண்டு. யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கெல்லாம் குழந்தைய தூக்குறது கூட நேரம் இல்லாமல் சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சு பூரா கபூரில் அடைக்கிற வேண்டியதான். வரிசையாக சுற்றி விட்டு நடுவில் பழக வச்சிடணும். மேலே உட்காந்துருந்த ஒரு புள்ள உமாமா, பேத்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேத்தி, சின்ன குழந்தை, பேச்சு கூட வரல. உமாமா உட்கார்ந்துருக்காங்க. உமாமாவுக்கு பின்னாடி அதே ஜைனப் அம்மாவுடைய பிள்ளை தான் உமாமா. அதே ஜைனபினுடைய ஆண் குழந்தை அலி. அலி ரலியல்லாஹு அன்ஹு, இது குழந்தை அலி. இந்த 2 பேரும் உட்காந்துட்டீங்களா? நல்லா உட்காந்துட்டீங்களா? மண்டி போலாமா? யாரு? நம்ம வீட்டு வேலைக்காரன் இல்லை, நம்ம வீட்டில் வேலைக்கார அம்மா இல்லை, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வீடு இத்தனோன்னு வீடு, அதுக்குள்ளே ரவுண்ட் அடிக்குது வண்டி. இறக்கி விட்டுட்டு கேட்குறாங்க ஒரு ரவுண்டு போயிட்டு, கைஃப ஜமலுக்குமா,
உங்கள் ஒட்டகம் எப்படி நல்லா போச்சா? யார் கேட்பது? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். இப்படி ஒரு நாள் உப்பு மூட்டை அந்த குதிரை யானை விளையாடி ரவுண்டில் இருக்கிறப்போ உள்ளே வந்து பூந்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு. அவங்களுக்கு பதறி, ஏன்னா அவங்கெல்லாம் எந்த காலத்துலையும் இப்படியெல்லாம் வண்டியில் உட்காந்ததில்லை, உட்காத்தி வச்சதில்லை. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அப்போ இறக்கி விடுறாங்க 2 குழந்தைகளையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் நகர்ந்தோன்னு போய் 2 குழந்தைகளையும் இப்படி பிடிச்சிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நிஅமல் ஜமலு ஜமலுக்குமா. இன்னொரு ரிவாயத்தில் நிஅமத்தில் மத்ஹியத்து மத்ஹியத்துக்குமா. உலகத்திலேயே நீங்க உட்கார்ந்த மாதிரி வாகனம் எந்த காலத்திலையும் இருக்கு. அப்படி ஒரு உயர்ந்த வாகனத்தில் நீங்க சவாரி செஞ்சிருக்கீங்க. வநிஅமஸ் ஸாஃபிரூன அன்துமா. வாகனங்களில் உட்கார்ந்து பயணிப்பவர்களில் உங்களை விட சிறந்த வாகனிப்பாளர்களும் இனிமேல் உலகம் முழுக்க வர முடியாது. அந்த வண்டியும் உலகத்தில் வேற யாருக்கும் கிடைக்காது. அதுல உட்கார்ந்து டிரைவிங்ல 2 பேர் மேல உட்கார்ந்து இருந்தாங்களே, அது மாதிரி பயணிப்பவர்களும் இருக்க முடியாது. நமக்கெல்லாம் இது சாத்தியமா? குழந்தைய கொஞ்சவே மாட்டேன். சில பேர் அது என்னமோ தெரியல, வீட்டுக்குள்ளே போகிறப்பவே இஞ்சி சாப்பிட்ட மாதிரி போவான். நீ என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறியா, இராணுவ முகாமுக்கு போகிறியா? வீட்டுக்கு தானே போகிற. அங்கே இருக்கிற மனைவிக்கு அன்பான கணவனாய், அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு அத்தாவா, அங்கே இருக்கிற பேரம்பேத்திகளுக்கு தாத்தாவா, அப்படி தானே போகணும். நான் அப்படியெல்லாம் போகிறதில்ல, உருன்னு போவான். கொம்மாடு போ. அன்பிற்குரியவர்களே, காபிர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள், யகூதிகள் சொந்தம் கொண்டாடினார்கள், பெண்கள் சொந்தம் கொண்டாடினார்கள், முதியவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள். 7 வயசு 8 வயசு பையனுக்கு ரோட்ல சலான் சொல்றது நம்மள இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம். மக்தபு பையன் ஒருத்தன் குர்ஆன் ஓதுறதுக்கு பள்ளியாசலுக்கு வர்றான்ல, நாம பெரியவங்க போறோம்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் நாம சொல்லியிருப்போமா? அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு பையனை விட மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாருக்கும் சலாம், எல்லாருக்கும் சலாம். சலாம் சொல்லுவதில் சிறுவர்களுக்கு முன்னாலே சர்தாரே ஆலம் முந்திக் கொள்ளுகிறார்களே, அந்த மாண்பை எப்படி சொல்ல? அவர்கள் இவர்களுக்குத்தான் சொந்தம் என்று எந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினரையும் வரையறுத்து விட முடியாது, ஆற்றுப்படுத்தி விட முடியாத இதற்கு அப்பால் அல்லவா இருக்கிறார்கள். ஒரு 7 வயது அல்லது 8 வயது இருக்கலாம், அவங்க போகட்டும், மற்றவங்க பேச வேண்டாம். ஒரு பையனுக்கு மிஞ்சி போனால் ஒரு 8 வயது இருக்கலாம். உலமாக்களின் வழியாய், மார்க்க அறிஞர்களின் சொற்பொழிவுகளின் வழியாய் அநேகமாய் உங்கள் செவிகளுக்கு இந்த செய்தி வந்திருக்கக்கூடும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்களை அடக்க வேண்டும். எல்லாம் முடிந்து விட்டது. அடக்குவதற்கு அன்னை ஆயிஷா அம்மாவுடைய வீட்டிலே குழியும் தோண்டி விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உள்ளே வைக்க தோண்டப்பட்டு விட்ட குழியை மேற்பார்வை செய்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இனி ஜனாசாவை கொண்டு வந்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புனித உடலை உள்ளே இறக்கி வைக்க வேண்டும். பொதுவாக கபூரில் இறங்கி வாங்கி உள்ளே வைக்கிறதுங்கிறது ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதை பண்ணுவாங்க. பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் யாரோ இறங்கி பண்ண மாட்டாங்க, கூடுமானவரை குடும்ப உறுப்பினர்கள். இப்போ இறங்குறதா இருந்தால் பக்கத்தில் நிற்கிறாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய சச்சா, அவங்க இறங்கணும். அவங்க நான் இறங்கலைன்ட்டாங்க. வயதானவர்கள், ரசூலை விட வயதிலே மூத்தவர்கள், 65 வயசில் அப்போ நிற்கிறாங்க, நான் இறங்கலைன்ட்டாங்க. அப்போ மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு இறங்கணும். மருமகனும் தம்பியுமான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இறங்கலை. அவங்க இறங்காததற்கு காரணம் பெருமானாரை வாங்கி வைக்கிற அளவுக்கு மனோதிடமும் பொறுமையும் அவங்களுக்கு இல்லை. எவ்வளோ பெரிய வீரராக இருக்கலாம், ரசூலை வாங்கி வைக்கணுமா இல்லையா? உலகத்தில் இருக்கிற 100 ஜனாசாக்களை உள்ளே வாங்கி வைத்து அடக்கம் செய்து துஆ ஓதிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வாங்கி வைக்கிறதுன்னா அல்லாஹு அக்பர். அப்போது அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மூத்த மகன் ஒருத்தர், அவருக்கு ஃபஸ்லுன்னு பேர், ஃபபுல்.
அவர் நான் இறங்குறேன்ட்டு இறங்கினார். அவர் வாலிபர், இறங்கிட்டார். ரசூலுல்லா கூடவே பணியாளராக இருந்த ஒருத்தருக்கு ஷக்ரான் அப்படின்னு பேர். அவர் குடும்ப மெம்பர் கிடையாது. ஆனாலும் போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு விட்டு நச்சரிக்கிறார். நான் இறங்குறேன், என்னுடைய ரசூலை நான் வாங்கி வைக்கணும். ரசூலுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுலேருந்து, துண்டு எடுத்து கொடுக்கறதுலேருந்து, அவர்களின் பிரயாண ஏற்பாட்டை கவனிக்கிறதுல இருந்து அவ்வளவையும் செய்த ஒரு பர்சனல் செக்ரட்டரி, ஒரு PA, ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட்னு சொல்லலாம். ஷக்ரான் கேட்கிறார், நான் இறங்குறேன். தொடர்ந்து நச்சரிச்சதுனால வேற வழி இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் இறங்குன்ட்டாங்க. 2 பேர் இறங்கியாச்சு. யாரை வாங்கி வைக்கிறதுக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபதுல் இறங்கி விட்டார், ஷக்ரான் இறங்கி இருக்கிறார். இதுக்கு இடையில அதே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி பையன், சின்ன வயசு, ஒரு 7-8 வயசு தான் ஆச்சு. குசம் அப்படின்னு அவருக்கு பேர். குசம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்றப்பவெல்லாம் ரசூலை பார்த்து 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 கண்கள் பூத்து பூரித்து போன அன்றைய சிறுவர்கள், பெருமானார் துப்பியதை பாக்கியமாக கருதிய சிறுவனிலே இருந்து கபரடக்கத்திலே கீழே குதிக்கிறேன் என்று கேட்கிற இந்த குசம் வரைக்கும் நச்சரிச்சு வேற வழியே இல்லாம அலி ரலியல்லாஹு அன்ஹு, எப்பா இந்த பையனை இறக்கணுங்கப்பா என்று சொல்லிவிட்டார்கள். நாயகத்தை வாங்கி வைக்க இப்போது 3 பேரில் ஒருவர் பெருமானார் மீது தீரா காதல் கொண்ட ஒரு சின்ன பையன், சிறுவன், 7 வயசு 8 வயசு. அருமை நாயகத்தின் அடக்கம் முடிந்து விட்டது. கீழே வைத்து விட்டார்கள். எல்லாம் மண்ணை போடுபவர்கள் போட்டு விட்டார்கள். இனி தொடர்ந்து மண்ணை சரித்துவிட்டு மேலே ஏற வேண்டும். அந்த ஓரத்தில் ஃபதுல் நின்றிருந்தார். மேலே எங்கேயோ பிடிச்சவரை ஏறிட்டார். ஷக்ரான் இந்த ஓரத்தில் நின்றிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அடக்கத்தில் ஓரத்தில் பிடிச்சவர் தெம்பு, அவரும் ஏறிவிட்டார். சின்ன பையன், இவர் ஏற முடியலை. இவர் கொஞ்ச நேரம் அங்கே போகிறார், அங்கே ஏதோ ஏறுற மாதிரி நிற்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இங்கே வர்றார், இந்த மூலையில் நிற்கிறார். தொடர்ந்து அவர் அங்கேயே உள்ளேயே இருக்கிறார். யாரும் பார்க்கல, அங்கங்கே நிற்கிறாங்க. திடீர்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு திரும்பிட்டாங்க. நேரமாகுது, அடுத்து வேலை பார்க்கணும், நீ இன்னும் மேலே வரலையா? ஃபதுல் வந்தாச்சு, ஷக்ரான் வந்தாச்சு, நீ இன்னும் அங்கே இருக்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப போய் சக்தியை கொடுத்து கபரில் மேலே கையை வச்சு ஏறுறதுக்கு போகிறார். நாமெல்லாம் இன்றைக்கு மதீனாவிலே சலாம் சொல்லுவதற்கு செல்லுகிற, கண்ணிலே கூட காண முடியாத அந்த குழிக்குள்ளே நிற்கிற சிறுவன், ரசூலின் மீது தீரா காதல் கொண்ட சிறுவன், அழுகைக்கிடையில ஏற முயற்சித்து திரும்ப அலி பார்த்துட்டு இருக்கிறப்பவே 2 தடவை ஏற முயற்சித்து முடியலை. கடைசியில் கை கொடுத்தார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. சின்ன பசங்களை கபரில் இருந்து மேலே எடுக்கிறப்போ சமயத்தில் பெரியவங்களையே அப்படித்தானே கொடுக்க வேண்டியது இருக்கிறது. சின்ன பையனை கை கொடுத்தாங்க. அலியின் கையை பிடித்து கொண்டு மேலே ஏறிய குசம் அலியை பிடித்து கொண்டு சொன்னான். அலி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னார், அவருக்கு அண்ணன் முறை வேண்டும். அஹ் என்று கூப்பிட்டு, சகோதரனே, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். இந்த உலகத்திலேயே ரசூலு கூட கடைசி வரைக்கும் கொஞ்ச நேரம் இருந்தது நான் மட்டும்தான். உங்கள் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. யாரா இருந்தாலும் சரி, ஒரு 2 பேர் ஏறினாங்களா இல்லையா, அவங்கள விட நான் கொஞ்ச நேரம் உள்ள இருந்தேன். ஹதீஸ் நூல்களில், ஷுரூஹுடைய கிதாபுகளில் எழுதுகிறார்கள், கான ஆகிருல் உம்மத்தி அஹ்தம் பின் நபியி குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலோடு கடைசி தொடர்பிலே நீண்டிருந்தவர் அப்பாஸுடைய மகன் குஸம். இவர்தான் இந்த உம்மத்தில் பெருமானாரை தொடர்பு கொண்டவர்களில் கடைசி மனிதர் என்று எழுதுகிறார்கள். எல்லாரும் மாதிரியும் அதே நேரத்தில் நாம் முடிஞ்சிடக்கூடாது. நாம் ரசூலோடு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் என்று அவர் ஏற முயற்சிக்கவெல்லாம் இல்லை, ஏறுற மாதிரி பாவலா காட்டிகிட்டு இருந்தார். ஒரு பகானா அங்கே நடந்தது. அங்கே போகிற மாதிரி இங்கே போகிற மாதிரி இல்லை, நிற்பதற்கு, கபரிலே நிற்பதற்கு. ஒரு 8 வயது குழந்தையின் உள்ளத்திலே கூட அந்த மனித குல தலைவர் உட்கார்ந்திருந்த விதம், கிராமவாசிகளிடம் உட்கார்ந்திருந்த விதம், வயதானவர்களிடத்திலே உட்கார்ந்திருந்த விதம், யார் யாரெல்லாம் உலகத்தில்
ஆதரவற்றவர்கள் அனாதைகள் என்கிறார்களோ அத்தனை பேருக்குமான தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸுகளை படியுங்கள், தெரியும். என் மனசு ரொம்ப கல்லா இருக்குது, ரொம்ப கல்லு நெஞ்சம், பாறை நெஞ்சம், ஈரம் இல்லாத நெஞ்சம் என்று வந்த ஒரு தோழர் நான் என்ன செய்ய என்ற போது நாயகம் சொன்னார்கள், அனாதைகளின் தலைகளை தடவி கொடு, உன் கல்புக்கு இரக்கம் வரும். வேறு சில ஹதீஸுகளில் உன் உணவு தட்டோடு யாராவது அனாதைகள் சாப்பிடட்டும், உன் வீட்டிற்கு பரக்கத்து வரும். அனாதைகளுக்காக, ஆதரவற்றவர்களுக்காக, உலகத்தில் உழைப்பாளர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக யார் யாரெல்லாம் நாடோடிகளைப் போல வாழ்ந்தார்களோ எல்லோருக்குமான தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே சமயம் தோழர்களோடு, அவர்களுக்கு சஹாபா என்கிற புனித பெயரில் இருக்கிறார்களே, அந்த தோழர்களோடெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை அல்லாஹு அக்பர். அதுக்காக எல்லா தலைவரும் மாதிரி இந்த பந்தாவெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரிக்டாக அப்படியே உட்காந்துது நடக்கட்டும் நடக்கட்டும், இந்த வேலையெல்லாம் அங்கே இல்லை. அவர்களோடு ஒருவராய் பிரயாணத்தின் குழுவாக போனால் மரத்தடியில தங்குவார்கள். ஒருவர் சொல்லுகிறார் நான் சமைக்கிறேன், ஒருவர் சொல்லுகிறார் நான் பாத்திரம் கழுவுகிறேன், ஒருவர் சொல்லுகிறார் நான் பால் கறந்து தருகிறேன். எல்லாம் ஒருவர் சொல்ல அடுப்பு பற்ற வைக்க கொஞ்சம் தொலைவாக சென்று நான் விறகு பொறுக்கி வருகிறேன். தூக்குகிற கை யாருடையது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னெப்படி அவர்கள் எல்லாருக்கும் சொந்தமாகாமல் போவார்கள்? தோழர்கள்ட்ட ரொம்ப ட்ரையாவெல்லாம் இருக்க மாட்டாங்க. சில பேர்லாம் அப்படி உண்டு, முதலாளிகள்லாம் தொழிலாளி முன்னாடி சிரிக்க கூட மாட்டாங்க. நம்ம சிரிச்சா அவனுக்கு இளக்காரமாக போயிருப்பாங்க, என்னமோ பெரிய படகோடி தூக்கிட்டு போகிற மாதிரி. சகஜமாக எத்தனை சிரிப்பு! ஹத்தா பதத் நவாஜிதுஹு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய் பற்கள் தெரிய அவர்கள் சிரித்த பொழுதுகள் அது தனி நூலா இருக்கு. எத்தனை தடவை சிரிச்சாங்க. நான் சொன்னேன், சில பேர்லாம் இஞ்சி சாப்பிட்ட மாதிரி சிரிக்கவே மாட்டான், அப்படி உருன்னு உட்காந்துக்கிறது. என்ன சொன்னாலும், எவ்வளவு ஜோக் அடித்தாலும், வீட்டில் என்ன நடந்தாலும், குழந்தைகிட்ட பெரியவங்கள்ட்ட அது சிரிக்கவே சிரிக்காது. சில பேர்லாம் ஊரில் சில பேர்லாம் இருக்கிறான், சிரிச்சா கியாமத்து வந்துடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவை. சில பேர் நகைச்சுவை சொல்றதுக்குன்னே இருந்தாங்க ரசூலுடைய சபையில. நான் இந்த வாரம் ஜும்மாவிலே சொன்னேன், ஒருவரை அப்துல்லா என்று ஒருவரை நாயகம் சொன்னார்கள், அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறாரு, கான யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு. அவர் ஒரு குற்றம் செய்கிறார், எல்லோரும் திட்டுகிறார்கள், லா தல்அனு அலைஹி, அவரை சபிக்காதீங்க, ஃபஇன்ன அப்துல்லாஹ் கான யுஹிப்பு அல்லாஹ வ ரசூலா. அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார். இந்த அப்துல்லா எதனால அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறாருன்னு போய் கிதாப் எடுத்து உள்ள போய் போனா அந்த அப்துல்லாவை பற்றி குறிப்பு இருக்கு. என்ன தெரியுமா? இந்த அப்துல்லா சபையில் வந்து உட்கார்றது, ரசூலோட மூஞ்சியவே பார்க்கறது, எப்போவாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் லேசாக வாடின மாதிரி கொஞ்சம் கவலையாக தெரிஞ்சா எல்லாம் எந்திரிச்சு போகிறோன்னே பக்கத்தில் போய் ஏதாவது நகைச்சுவை சொல்லி ரசூலை சிரிக்க வச்சுட்டு போயிடுவார். அல்லாஹ்வையும் ரசூலையும் இவர் நேசிக்கிறார் என்று நாயகம் அடையாளப்படுத்தியவர். அவரை பற்றி நிறைய ஜோக் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவர் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைக்காரர். அவர் கிராமத்தில் போய் ரசூலுல்லாவுக்கு ஏதாவது அன்பளிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி டின்னு நிறைய தேனை வாங்கிட்டு வந்துடுவார். ஒரு டின்னு நிறையா. ஒரு தடவை கொண்டு வந்து கொடுத்தாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, கொஞ்சம் தேனும் வாங்கிட்டாங்க. ரெண்டாவது தடவை ஃபுல்லாக டின்னு அவ்வளோ பெரிய இது, அந்த காலத்தில் தோல் பையன்னு சொல்லுவாங்க, அதில் ஃபுல்லாக தேனை கொண்டு வந்து, யார் ரசூலுல்லாஹ் இது உங்களுக்குன்னாரு. நாயகம் ரொம்ப சந்தோஷத்தோடு, எதுக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்த? சரி வாங்கி வச்சுட்டு, யார் ரசூலுல்லாஹ் அந்த தேனை விற்கிறவர் இவர் தான், காசு இவர்கிட்ட கட்டிருங்கன்ட்டு போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய் பற்கள் தெரியுமாறு சிரித்த பொழுதுகளில் இதுவெல்லாம் உண்டு. அப்புறம் காசை கொடுத்துருக்காங்க. அப்படி நிறைய சில பேர்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நகைச்சுவையில் திண்டாட வைத்திருக்கிறார்கள். நான் சொல்றது என்னன்னா, ஒரு மாபெரும் தலைவரின் சபையில் இந்த நகைச்சுவைக்கும் இதற்கெல்லாம் இடம் இருந்தது. அந்த இடத்தை அனுமதித்தார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒருத்தர் ரம்ஜானில் ஏதோ கொஞ்சம் கண்ட்ரோல் மீறிட்டார். பகலில் கண்ட்ரோல் மீறிட்டார்னா தெரியுமில்ல, மனைவிட்டு ஏதோ கொஞ்சம் கசமுசாவாகி குளிப்பு கடமையாயிடுச்சு. எப்போ? மனைவிட்ட. எப்போ? ரம்ஜான் பகலில்.
நகைச்சுவை பயங்கரமாக பண்ணுறவர். எப்போ பார்த்தாலும் சிரிக்க வைக்கிறது தான் அவருக்கு வேலை ரசூலுல்லாஹ்ட்ட. ஆனால் அன்னைக்கு தான் வாழ்க்கையில் அழுதுட்டு வந்தார். அழுன்னு அழுகிறார். இன்னியா சப்து தன்பன் அதிகமா பஹல்லி தௌபா, பெரும்பாவத்தை பண்ணிட்டேன், எனக்கு தௌபா இருக்குதா, எனக்கு தௌபா இருக்குதா, இத்தனை பெரிய பாவத்தை பண்ணிட்டேனேன்ட்டு வந்தார்ல. நம்சலாஜன் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன விஷயம், ஏன் இப்படி அழுதுட்டு வர்ற? இல்லை, ரம்ஜானுடைய பகல் வகாய்த்து ஃபீ நஹாரி ரமலான் நம்ம அகலி, என் குடும்பத்தோட ரம்ஜானுடைய பகலில் பண்ணக்கூடாததை பண்ணி நடக்கக்கூடாது நடந்து ஆகக்கூடாதெல்லாம் ஆகிப்போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி ஒரு தவறு வேணும்ட்டே செஞ்சுருக்கிறதுனால இது கஃபாரா, இதுக்கு பெனால்ட்டி இருக்குது, குற்றப்பரிகாரம் இருக்குது, அதை செஞ்சுட்டா போதும். டக்குன்னு அழுகையெல்லாம் நின்று போச்சு. அப்படியா, மாற்று வழி இருக்கா சொல்லுங்கள், என்ன செய்யணும்? ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்கள் மக்காவிலேயே ஆக ஏழையான சஹாபி மதீனாவில் இவர் தான். ஒரு காசு கிடையாது, ஆனால் நகைச்சுவைக்கு பஞ்சம் இல்லை. பொதுவாகவே காசு இல்லைன்னா கொஞ்சம் நல்லா சிரிக்கலாம். பொதுவாக உலகத்துலேயே அப்படித்தான். கொஞ்சம் ரொம்ப வந்துச்சுன்னா சிரிப்பு கூட அதிகமாக வராது. கொஞ்சம் ஏழை பாளையில் இருந்தால் நல்லாவே சிரிப்பாங்கன்னு வைங்களேன். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குற்றப்பரிகாரம் 3 ஸ்டெப்பு, உன்னால் முடிஞ்சதை செய்யலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அஅ்திக் ரகபா, ஒரு அடிமையை உரிமையிடணும். அஅ்திக் ரகபா, நீங்கள் நல்லா கவனிக்கணும், ரகபாவுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் பிடரின்னு அர்த்தம், ஒரு அர்த்தம் அடிமைன்னு அர்த்தம். அஅ்திக் ரகபான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறது எதை தெரியுமா? ஒரு அடிமையை வாங்கி உரிமை இடுனாங்க. இவர் ரசூலுல்லாஹ்ட்ட பேசுகிறார், லா அம்லிகு வல்லாஹி இல்ல ஹாதிஹி ரகபா, என்கிட்ட இந்த ரகபா தான் இருக்குது. யார்கிட்ட? குற்றம் பண்ணி போட்டு அதுக்கு குற்ற பரிகாரம் சொல்கிற ரசூல்கிட்ட சொல்கிறார் என்னன்னு, லா அம்லிகு இல்ல ஹாதிஹி ரகபா, இந்த ரகபா வேணா இருக்குதுன்னு ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டாங்க, வாய் திறந்து சிரித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் சொன்னாங்க, அடிமை வாங்குற அளவு காசு இல்லைன்னா பரவாயில்ல, சும் ஷஹரைனி முத்ததாபிஐன், தொடர்படியாக 60 நோன்பு வைக்கணும். இந்த பண்ண பாவத்துக்காக தொடர்படியாக 60 நோன்பு. ரொம்ப கூலாக அவர் சொன்னார், அவுகானிய சௌமு ஹாதல் மௌக, ஒரு நோன்பு வச்சு விளங்காமல் தான் இப்படி வந்திருக்கேன். எத்தனைங்க ஒன்று வச்சுதான் நான் இந்த பாடு, நீ 60 நோன்பு அதில் வேற தொடர்படியா. லஹிகன் நபியு ஹத்தா பதத் நவாஜிதுஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். ஏன்னா ஒருத்தர் சட்டம் சொல்லிட்டு இருக்கிறப்போ அதில் இப்படி ஒரு நகை முரணாக பேசினால் கடைசி ஸ்டெப்பு நாயகம் சொல்லிட்டாங்க, அத்ரைம் சித்தீன மிஸ்கீனா, போ, இதான் லாஸ்ட் 3 ஸ்டெப்பில் 3வது ஸ்டெப்பு, 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்துரு, 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்துரு. உடனே சொன்னார், வல்லாஹி இன்னில மிஸ்கீன், அல்லாஹ் மேலே சத்தியமாக நானே மிஸ்கீன்னு. ஆனால் அது உண்மைதான், அவர் பெரிய மிஸ்கின் தான். அல்லாஹ் மேலே சத்தியமாக நானும் மிஸ்கின். ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க, நீ அப்படி போப்பான்ட்டாங்க. போய் சபையில் உட்காந்துட்டார். சபை நடவடிக்கைகள் வேறு மாதிரியெல்லாம் போச்சு. ஹவுலா, பனு முன்திர் கோத்திரத்தை சார்ந்த ஒரு அம்மா, ஹவுலான்றவங்க ஒரு கூடை நிறைய பேரிச்சம்பழம் கொடுத்து விட்டாங்க சதக்காவா. ரசூலுல்லாஹ்ட்ட வந்துச்சு, கூடையை கொண்டு வந்து முன்னாடி வச்ச உடனே ரசூலுல்லாஹ், ஏப்பா அந்த ஆளை கூப்பிடு, அந்த நம்ம 60 பேர்த்துக்கு கொடுக்க சொன்ன மிஸ்கின் அவர் வர சொல்லு அப்படின்னாங்க. கூப்பிட்டு வந்து நிறுத்தியாச்சு. கூட பேரிச்சம்பழத்தையும் பார்க்குறாரு, ரசூலுல்லாஹையும் பார்க்குறாரு. அவரும் மனசுக்குள்ளே வேறொரு முடிவு பண்ணியிருக்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுதாதா கஸ்ஸிம் பைன மசாக்கீனில் மதீனா, இந்த இதை எடுத்துகிட்டு போ, மதீனாவில் உள்ள மிஸ்கின்களையெல்லாம் பார்த்து இந்த கூடையில் உள்ள பேரிச்சம்பழத்தை 60 பேர் மிஸ்கினுக்கு கொடுத்துரு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கொஞ்சம் கூட சிரிக்காமல் சொன்னார், வல்லாஹி யா ரசூலல்லாஹ் மா பைன லாபத்தையில் மதீனத்தி அஹ்வஜ மின் அஹ்லி பைத்தி, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மேலே சத்தியமா, இந்த 2 மலைகளுக்கு இடையில இருக்கிற மதீனா, 2 மலைகளுக்கு இடையில என் குடும்பத்தை விட ஏழையான குடும்பம் யாரும் இல்லை, அதனால கூடையை கொண்டு போய் வீட்டில் பங்கு வச்சு கொடுத்துட்டுமான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, 60 மிஸ்கீனுக்கு பங்கு ஓட்டு கொடுன்னா என் குடும்பத்தினுடைய நிலைமையை சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும்,
ஒரு உயர்வான மானுடத்தை மனிதத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவருக்கு இலக்கணம் என்ன தெரியுமா? அதெல்லாம் இல்லை, கயிறு கட்டி வரிசையில் நிற்க வச்சு 1 2ன்னு டோக்கன் கொடுத்து 60 பேர்த்துக்கு நீ கொடுத்தா ஆகணும்னு எல்லாம் சொல்லலை. உன் குடும்பத்தாருக்கு இதை பங்கிட்டு கொடுப்போ அப்படின்னு சொன்னாங்க. கூடையோடு தூக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டார். நேராக கொண்டு போய் அவர் வீட்டிற்கு மட்டும் பங்கிட்டு கொடுத்தார். இங்கே தெரிய வேண்டிய செய்தி 2. அதாவது சொந்த அக்கா தங்கச்சி ஏழையாக இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரன் சோத்துக்கு இல்லாமல் இருப்பான், அண்ணன் தம்பி பிஸ்னஸில் அடி வாங்கி உக்காந்துருப்பான். இங்கே கயிற்றுல கட்டி வரிசையாக நிற்க வச்சு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு இருப்பார் ஆஜியார். இந்த தர்மமெல்லாம் விளங்காது, விளங்கவே விளங்காது. அதாவது இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் குளறுபடிகள்னு சொல்கிறது. யார் உன் அக்கா தங்கச்சியை நீ மேம்படுத்தாமல், உன் அண்ணன் தம்பியை மேம்படுத்தாமல், உன் பக்கத்து வீட்டை கவனிக்காமல், உன் சொந்த பந்தம் பெத்து பிறப்பு தாய் வழி தந்தை வழி இரத்த பந்தம் எதையும் கவனிக்காமல் சும்மா டோக்கன் கொடுத்து வரிசையில் நிற்க வச்சு எல்லாத்துக்கும் லுங்கின்னு கொடுத்து மொசாவரி 27 அன்னைக்கு 150 லுங்கியோடு வர்றான். அவன் அடுத்த வருஷம் ரம்ஜான் வரையும் நைட்டு பகலாக கொடுத்தனாலும் தீராது போட தெரியும். அம்மூட்டு கையில் வச்சிருக்கிறான். கடைசியில் கொண்டு போய் என்ன பண்ணுறது? எங்கேயாவது விற்க வேண்டியதுதான். அவன்கிட்ட கேட்டு இவன்கிட்ட கேட்டு கடைசியில் ஏதாவது ஒரு காரத்தளவு செட்டியார் மாட்டு வரல, இந்த பாதி விலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து ஈனத்தனமாக அந்த காசை வாங்கிட்டு போகிற. நான் தலைப்பு மாறிவிடக்கூடாது. நான் பேசி கொண்டிருப்பது நபிகள் நாயகம் தோழர்களில் பற்கள் தெரிய சிரிக்கிற நகைச்சுவைகளுக்கு அந்த சபையிலே பஞ்சமில்லை. வரட்டுத்தனமான தலைமை அல்ல. நான் உட்கார்ந்துருக்கிறப்ப யாரும் மூச்சு விடக்கூடாது என்று சொல்லுகிற அதிகார மமதையும் பகட்டு பந்தாவும் பெருமானாருக்கு எப்போதும் இல்லை. ஏழைகளின் தலைவர் அவர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும். எங்க பார்க்கறது? திண்ணை தோழர்கள்ட்ட போய் பார். யார் திண்ணை தோழர்கள்? 2வது ட்ரெஸ்ஸு கிடையாது, நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அவங்களுக்கு பேர் திண்ணை தோழர்கள். அவங்க கூட தான் ரசூல் இருப்பாங்க. பணக்கார விஐபிகள் கூட எல்லாம் பெருமானாரை பார்க்க முடியாது. பெரிய மாடி வீடு, அது இது வயல் வரப்பு, அவங்கள்ட்ட போய் பாருங்க, இருக்க மாட்டார்கள் நாயகம். அல்லாஹ்வே உத்தரவு போட்டான், அவங்க கூடயே இருங்க. நீங்க ولا تطرد الذين يدعون ربهم بالغداة والعشي ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا. இந்த ஏழைகளை விட்டுட்டு உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நோக்கி நாயகமே நீங்கள் பார்வையை உயர்த்த வேண்டாம். சொன்னது யார்? அல்லாஹ் உத்தரவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளோடு பார்க்கலாம், வறியவர்களோடு பார்க்கலாம், குழந்தைகளோடு பார்க்கலாம், பலவீனமானவர்களோடு பார்க்கலாம், பிற்படுத்தப்பட்ட மக்களோடு பார்க்கலாம், அண்டை வீட்டாரோடு அளவலாக பார்க்கலாம், காபிர்களோடு இணக்கமாய் பார்க்கலாம், யகூதிகளோடு உறவு கொண்டாடி பார்க்கலாம், பிற சமயத்தவர்களுக்கு மரியாதை செய்கிற ரசூலை பார்க்கலாம். எனவே நாயகம் எல்லாருக்கும் சொந்தம் எங்கள் நபிகள் நாயகம். வாய்ப்புக்கு நன்றி. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.